வணக்கம். திருவெம்பாவை பாடல்களை பற்றி காண்போம். மாணிக்கவாசகப் பெருமானால் அருளப்பட்ட திருவெம்பாவை பாடல்கள் சிவபெருமானின் புகழை பாடுகின்றன. மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு மேற்கொள்ளும் பெண்களால் இப்பாடல்கள் பாடப்படுகின்றன. திருவெம்பாவையில் 20 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இவை முழுவதும் சிவபெருமானை நீராடச் செல்லும் பெண்கள் புகழ்ந்து பாடுவதாகவும் அச்சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை முறையிடுவதாகவும் அமைகின்றன. இத்திருவெம்பாவையில் வரும் 2வது பாடலான பாசம் பரஞ்சோதிக்கே என்னும் பாடலை பற்றி இன்று காண்போம். பாசம் பரஞ்சோதிக் என்பாய், இரவு பகல் நாம் பேசும் எப்போதிப் போதப் போதர் அமளிக்கே, நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலையீர், சீச்சி இவையுஞ் சிலவோ, விளையாடி ஏசும் இடமிதுவோ, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரலோர் எம்பாவாய் என்னும் இப்பாடலில் தோழிமார்கள் தங்களுக்குள் உரையாடிக் கொள்வதாக அமைகிறது. உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணொருத்தியை காண வந்த தோழிமார்கள், நாம் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் எனது பாசமானது இரவு பகல் முழுவதும் எந்த நேரத்திலும் ஜோதி வடிவில் காட்சியளிக்கும் சிவபெருமானுக்கே என்று கூறினாயே, எங்கே சென்றது உனது அந்த வீரம் என கேலி செய்கின்றனர். அதனை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த பெண் எழுந்து, தோழியரே, அணிகலன்கள் அணிந்திருக்கின்ற தோழிமாரே, நீங்கள் இவ்வாறு என்னிடம் விளையாடலாமா? விளையாண்டு பேசுவதற்கான இடம் இதுவா என கேட்கிறாள். அதனை கேட்ட தோழிமார்கள் பதிலுரைக்கின்றனர். விண்ணுலகில் வாழ்கின்ற தேவர்களாலும் காண முடியாத திருப்பாதத்தை உடைய சிவபெருமானோ நம்மை காண இங்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரோ சிவலோகத்தில் வாழக்கூடியவர், தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மை காண்பதற்காக நம் வீட்டு வாசலுக்கு வர இருக்கும் பொழுது நம் மீது பாசம் கொண்டிருக்கும் அவரை நாம் காக்க வைக்கலாமா? நீயே இதை புரிந்து கொள் என தோழிமார்கள் உறங்கும் பெண்ணிற்கு கூறிய அறிவுரையாக இப்பாடல் அமைகிறது. நன்றி.